அரசியல்வாதி அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் இருந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள அரசியல் நடவடிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் எந்த தொண்டனும் பெரிய பதவிக்கு வரக்கூடிய ஒரு கட்சி. ஒரு பொறுப்பில் இருந்திருக்கீங்க, இருந்தாலும் கூட எதிர்பாராத நேரத்தில் பதவிகள் வழங்கக்கூடிய கட்சினா நிச்சயமாக அதிமுக. முதலாக மாநகர் மாவட்டத்தை பிரித்தவுடன் எனக்கு முதலாக அம்மா அவர்கள் மாவட்ட செயலராக அறிவித்தார்கள். தற்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் அதிமுகவின் சார்பாக முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பாங்களா? ஜானகி ஜேஎனி என்பது போல பிரித்து ஏதாவது சூழ்ச்சியை கையாண்டு இவர்களை பிரித்து விடலாம் என்று எதிர்க்கட்சிகள் இதை கங்கணம் கட்டி சில சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா எதிர்கட்சிகளுக்கான போட்டி தான் நிலவுது, ஆளும் கட்சியா நாங்க அமைவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒரு பெரிய மாபெரும் இயக்கம். சசிகலா அவர்களுடைய விடுதலைக்கு பிறகு இதே நிலை தொடருமா அல்லது பல அரசியல் மாற்றங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இந்த கட்சியை தவிர வேறு எங்கேயும் இன்றைக்கு போகாமல் இருக்கிறார் என்றால் அது தலைவர் போட்ட விதை, அம்மா போட்ட விருட்சகம். நீங்க வெற்றி பெற்றீங்க, ஆனால் அதற்கு பின்னும் குளத்தில் பட்ட கஷ்டம் வெளியே மக்களுக்கு எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களை எதிர்த்து இந்த கேண்டிடேட்டும் அவ்வளோ ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு கேண்டிடேட். உண்மையிலே நீங்கள் கேட்க கேள்வி எனக்கு உண்மையிலே புல்லரிக்குது.